மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் சண்டே எபிசோடினுடைய முதல் ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணிட்டாங்கங்க. விஜய் சேதுபதி அவர்கள் கார்டுடன் வருகிறார். அவர் வரும்பொழுதே ஒரே ஆர்ப்பரிக்கும் ரசிகர்கள் கூட்டம், விசில் அடிக்கிறாங்க, கொண்டாடுறாங்க. அப்படியே அந்த கார்டை எடுத்துக்கிட்டு வரார். அப்போ திட்டத்திட்ட கடைசி கட்டத்துக்கு வந்திருக்காரு. இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒவ்வொரு அந்த நாமினேட் ஆனவங்கெல்லாம் நடுவில் வந்து உட்காருங்க அப்படின்னோடனே நாமினேட் ஆனவங்கெல்லாம் நடுவில் உட்கார போகிறாங்க. சரி, நான் ரம்யா ஜோவை அனுப்பிட்டேன். இன்னும் ஒரு கடமை எனக்கு பாக்கி இருக்குது செல்லங்களே. என்ன? இன்னொருத்தவரை அனுப்ப போகிறேன் அப்படின்ன உடனே கார்டு எடுத்த உடனே போட்டியாளர்களுக்குள்ள ஒரு பயம் ஏற்படுது. என்னடா ஒரு எவிக்ஷனோட முடிஞ்சிடும்னு பார்த்தா என்னடா இது அப்படின்னு பயம் ஏற்படுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ சேவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல் கார்டை அந்த கார்டை எடுத்து அப்படி பார்க்குறாரு. பார்த்துட்டு அவருக்கே ஒரு மாதிரி இது சரி எஃப்ஜிஎம் வேலையை காட்டியிருக்கிறான், சந்தோஷம் அப்படின்ட்டு. சபரி எழுந்துருங்க, சொல்லுங்கண்ணே, இன்னும் கொஞ்சம் பேரியரை உடைக்க வேண்டியது இருக்கு நீங்கள், அதனால நீங்கள் சேவ். சரி, பேரியர் உடைச்சிட்டு கேம் ஆடுங்க அப்படின்ன உடனே சரிண்ணே நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதே மாதிரி நான் அந்த பேரியர்களை உடைத்து விட்டு கேம் ஆடுவேன் அப்படின்னு சபரி உறுதிமொழி கொடுக்குறார். இதன் மூலமாக சேவ் செய்யப்படுகிறார். முதல் சேவே சபரி தான். அதற்கு அடுத்ததாக சாண்ட்ராவை எழுப்புறார். என்ன சாண்ட்ரா, பிரஜன் போனதுக்கப்புறம் ஒரு சட்டையை வச்சுக்கிட்டு நீ ஏதோ இந்த படத்தில் வரா மாதிரி உட்காந்துருக்கம்மா, தனியாக உட்காந்துருக்கம்மா. அதை விட இன்னும் ஒரு விஷயம் உனக்கு நான் அட்வைஸ் பண்ணுறேன். நியாயத்தின் பக்கம் நில்லுங்கள் சாண்ட்ரா. நியாயம் தர்மம் அப்படின்னாலே இந்த வீட்டுக்குள்ளே யார்? கனி திரு. அவங்க கூட நீங்கள் சண்டை போடுறீங்க, அது தவறு. அவங்க கூட இருக்கணும். நீங்கள் போய் அவங்களோட நினைந்துங்க. உங்களுக்கான கதை, திரைக்கதை, வசனம் எப்படியெல்லாம் நீங்கள் இங்கே பிஹேவ் பண்ணணும்னு விக்ரம்னு ஒரு அற்புதமான கேரக்டர் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கும். அதன் பிரகாரம் செயல்படுங்கள், சந்தோஷமாக இருக்கணும். சரியா? அதை விட்டுட்டு அந்த ஒரே ஒரு சட்டையை வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னோடனே, கண்டிப்பாக சார், நியாயம்னா அது கனித்துரு தான் சார், நான் அவங்க கூட போய் சேர்ந்துக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க போயிடுறாங்க. அதற்கு பிறகு கமுருதீனை சேவ் பண்ணலாமா கானாவினாத்தானு ஆடியன்ஸ்லேருந்து ஏதோ சத்தம் போடுறாங்க. உடனே கமுருதீன் யூ ஆர் சேவ்டு அப்படின்னு ஒன்று. கமுருதீனுக்கு ஒரே மகிழ்ச்சி. நேற்று பண்ண வேலைக்கு நம்மளை வெளிலெல்லாம் அனுப்பியிருப்பாங்க போல இருக்கு நான் நினச்சேன். திடீர்னு பாருக்கிட்ட வேற நம்ம புரிஞ்சிடலான்னு. பட் நைட்டு ஆனால் நான் பாருக்கிட்ட பேசாத இருக்க முடியாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு அவர் யோசனையில் இருக்கார். அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கனா வினோத், நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? புரிஞ்சுது. என்ன புரிஞ்சுது? கமுருதீன் பாரு பக்கமே வைக்கக்கூடாது, நீங்கள் தனியாக கேம் ஆடணும். சரியா? கண்டிப்பாக சார், நீங்கள் சேவ்டு அப்படின்னு அறிவிக்கிறார். இப்போ எஃப்ஜே அண்ட் வியானா யாருங்க போவாங்க அப்படின்ன உடனே எஃப்ஜேன்னு சிலர் சொல்கிறாங்க. வியானான்னு விக்ரம் சொல்லும்போது அதை அங்கேயே உடையிறாங்க வியானா. அதுக்கப்புறம் எடுத்து கார்டை காட்டுறாருங்க. அதில் வியானாவின் பெயர் வருது. ஷாக் ஆகுறாங்க, வீட்டை விட்டு வெளில போகிறாங்க. ஆனால் அதுக்கு பிறகு அரோராவும் எஃப்ஜேவும் சண்டை போட்டுக்கிறாங்க. எதுக்குன்னு கேட்குறீங்களா? அரோரா சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு, அனுப்பிட்டியாடா, ரெண்டாவது ஆள் அனுப்பிட்டியாடா அப்படி சொன்னாங்களா என்னன்னு தெரியல. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேன்வோ இருக்குது. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி வந்து பேசியிருக்காரு.